ஹாப்பி தீபாவளி! எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி உங்களுக்கு நான் திரும்பவும் போன வருஷம் செஞ்ச மாதிரி இன்றைக்கி வெள்ளை அதிரசம் செஞ்சு காமிக்க போகிறேன். எப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து அரிசி காயிலிருந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துகிட்டு துணியில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஒரு துணியில் அரிசியை காய வச்சு எடுத்துக்கோங்க. இது காஞ்சதுக்கப்புறம் இங்கே பிடிச்சது ஒட்டுது இல்லை, இது ஒட்டாமல் வரணும். அதை காமிக்கிறேன். உடனே எடுத்துகிட்டு போயிட்டு மிஷினில் அரைச்சின்னு வந்து நம்ம பாவை எடுத்துடலாம். பாருங்க, இந்த பதம் இருந்தால் போதும். நம்ம இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். மாவு அரைச்சின்னு வந்துட்டோங்க. இப்போ இருக்கு பாருங்க. இப்போ நம்ம வெள்ளத்தை பாவு காசலாம். கேஸ் பற்ற வச்சுட்டாங்க. வெள்ளத்தை பாவு வெள்ளை எடுத்துக்கோங்க. பாவு வெள்ளை நல்லா இந்த மாதிரி கத்தியில் அரிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் போன வருஷம் செஞ்சதில் நான் 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருப்பேன். ஸோ அது எனக்கு பாவு வரத்துக்கே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. ஸோ இந்த வாட்டி இந்த கிளாஸில் சின்ன கிளாஸ் இது, அதில் அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். அது பெரிய கிளாஸில் 3/4 கிளாஸ் தண்ணி எடுத்தேன் நான். தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நமக்கு பாவு வர லேட் ஆகிடுதுங்க. இந்த மாதிரி வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். இது பாருங்கள், தண்ணியாக போகுது. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம், சுக்கு கொஞ்சம், இது சுக்கு பவுடரே கிடச்சிது எனக்கு காதில். ஸோ சுக்கு பவுடரே வாங்கிட்டேன். இன்னும் போதும். கசகசா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் நைஸாக பொடி பண்ணிவிட்டு நீங்கள் ஜலிச்சு கூட எடுத்துக்கலாம். இந்த வாயில் படக்கூடாது அப்படின்னா. இதெல்லாம் இந்த வெள்ளத்தோடய போட்டுடலாம். இப்போ கட்டியாக வந்து நிற்கிது. நம்ம ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும் அந்த சூடு எடுக்கிறதுக்கு. நல்ல மனம். ஏலக்காய், கசகசா, சுக்கு, இப்போ ஆஃப் பண்ணிடுறேங்க. பாருங்க, நல்லா வந்திருக்கு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம மாவு போட்டுக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கட்டி முட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு சேர்த்துட்டே வாங்க. இன்னும் ஒன்று, இதை வந்து அரிசி காய வச்சு கரெக்டாக அந்த பதம் வந்தோடனே உடனே போய் அரைச்சிடணும். அரைச்சிட்டு வந்தோடனே இதில் நம்ம செஞ்சிடணும். ஏன்னா ஈர மாவில் அரிசி இல்லையா, நம்ம அதை இந்த பாவை ரெடி பண்ணிவிட்டு கூட நம்ம அப்படியே மூடி வச்சுக்கலாம். போட்டுட்டு காமிக்கிறேன். அந்த 1 கிலோ மாவு அரைச்சிட்டு வந்தலைங்க, அதெல்லாம் எல்லாமே போட்டு இன்னும் கொஞ்சம் மாவு, கொஞ்சம் அரிசி மாவு வச்சுருக்கேன். இது கரெக்டாக வரலன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுட்டு சரியாக வரும். நான் ஏன்னா இப்பயே உங்களுக்கு கரெக்டாக கட்டிடுச்சு மாவு. அந்த 3/4 கிலோ வெல்லத்துக்கு நான் 1 கிலோ அரைச்சிட்டு வந்த மாவு மொத்தம் போட்டுட்டேங்க. இந்த கடைசி மாவும் அதையும் கலந்துட்டேன். இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்லெண்ணெய்ங்க. சூப்பராக வந்திருக்குங்க. எந்த பக்கம் எடுத்தாலும் ரசம் நல்லா வருது பாருங்க. மாவு நான் நேற்று 3 மணிக்கு பாவு எடுத்தேன். அப்புறம் டைமே இல்லை. இப்போ தான் இன்றைக்கி மத்தியானமாக தான் இப்போ சொல்கிறேன். அடுத்த நாள் கடாய் வச்சுட்டேன். அதை இன்னும் கொஞ்சம் ஊற்றி காய வச்சிடலாம். நான் எண்ணெய் காய வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துருக்கேன். ஆனால் கொஞ்சம் அதிரசம் மணமாக இருக்கும் இல்லையா, அதனால் இலையா வாழை இலையில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன். மாவு பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் அப்பயே கூட ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங்கை கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு சுடணும். எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் எதுக்குன்னா இந்த மாதிரி காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக தான் நல்லெண்ணெய் நம்ம ஊற்றுறது. அந்த மாதிரி இது எல்லாம் வரணும். எண்ணெய் காயட்டுங்க. அதில் அதிரசம் தட்டி தட்டி போடலாம். இது மாதிரி நம்ம கொஞ்சம் சின்ன கடாய் வச்சு ஒன்று கூட போட்டு எடுத்துக்கலாங்க. ஒன்றுனா போட்டு எடுத்து இது பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. மீடியம் ஃப்ளேம் வச்சு போட்டு எடுத்துக்கலாம். உடையுது.
சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் இது வச்சுருந்தீங்கன்னா தெரியுதா பாருங்கள். அது உடனே நம்ம சுட சுட எடுத்து பண்ணணுங்க. இது ஒரு ஆள் நம்ம சுட்டு எடுத்தோன்னா ஒருத்தர் கூட இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாங்கன்னா சீக்கிரம் ஆகிடும். இது பாருங்க சூப்பராக இருக்குது. நான் அடுத்து சுட்டுட்டு உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். அதே மாதிரி மாவு மீதி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் மொல்லமாக நல்லா எண்ணெய் அந்த மாவு வந்து காஞ்சி போகாமல் பார்த்துக்கணும். ரொம்ப காஞ்சிங்கன்னா அந்த மாவு வந்து விரிசல் விட ஆரம்பிச்சிடும். கரெக்டாக பதமாக வராது அதிரசம். இது ஒரு வாட்டி செய்ய சொல்லி ஜாக்கிரதையாக தான் செய்வாங்க. ரொம்ப பயபக்தியோடு செய்வாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லோரும் அதிரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எந்த பலகாரம் செஞ்சாலும் நம்ம முதல்ல சாமிக்கு மஞ்சள் பிள்ளையரை பிடிச்சி வச்சுட்டு செஞ்சோன்னா ரொம்ப நல்லா வரும். இது எங்கள் சித்தி எனக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதுக்காக பிள்ளையாருக்கு முதல்ல அதிரசம் வச்சுட்டு மற்ற அதிரசம்லாம் நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். சும்மா கொஞ்சம் தாங்க சுட்டேன். இப்போ மாவில் அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவி வச்சுட்டிங்கன்னா அந்த மாவு காயாமல் இருக்கணும் அதிரசத்துக்கு மெயினாக. தீபாவளிக்கு பட்டாசு எல்லாம் பத்திரமா பார்த்து வெடிங்க. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதிரசம் எப்படி இருந்ததுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையாருக்கு வச்சு படைச்சாச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஹாப்பி தீபாவளி. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இங்கே பாருங்கள், நான் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் திருப்பி எடுத்து அதிரசம் சுட்டேன். இவ்வளோ அதிரசம் எதுவுமே வந்து உடப்படாமல் அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. உடச்சி பார்த்துட்டேன். நீங்கள் வந்து லைட்டாக இந்த மாதிரி ட்ரை ஆன மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவே எடுத்துகிட்டு அதில் லைட்டாக தண்ணி தெளித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வேணும்னா எப்போ வேணுமோ நீங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பண்ணி செஞ்சுக்கலாம். இதை காமிக்கணுமேன்றதுக்காக வீடியோ முடிஞ்சது திருப்பி எடுத்ததை உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக வந்தது எல்லா மாவுமே. மல்லமாக
கொஞ்சம் விட்டாலும் கருப்பாயிடுது பாருங்க கலர். சில பேர் இப்படியே பனையாரம் இப்படியே வச்சு நோம்புக்கு எடுப்பாங்க, சில பேர் பழக்கம். இதை கையை தொட்டுடாதீங்க, சுடும். இதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லிம்மில் வச்சு ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க.